தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 22/7/2024 திங்கட்கிழமை, திருவோணம் நட்சத்திரம், இரவு 1 மணி வரை, பிறகு அவிட்டம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து பூக்களை பற்றிய ஒரு கவிதை. முன்னாடியும் சொன்னேன் உங்களுக்கு. எந்தெந்த பூ வச்சா என்ன இருக்கும், பெண்களுக்கு நிறைய பேன் இருக்கு இல்லையா, அந்த பேன்களை விரட்டுகிற ஆற்றல் எதுக்கு இருக்குது அப்படின்னா, பூ வச்சோம்னா பேன் நிறைய வரும்பாங்க. ஆனால் துளசின்னு ஒன்று இருக்கு இல்லையா, அந்த துளசி இலையை சொருகி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா தலையில் அந்த பேன்களெல்லாம் ஓடிடுமா. இதெல்லாம் வச்சு ஒரு கவிதை இருக்குது. தாழம்பூ கபம் குறைக்கும். தாழம்பூ கபம் குறைக்கிற ஆற்றல் உண்டாம். தாழம்பூ கபம் குறைக்கும் துளசி பூவோ தலை சுற்றும் பேன் விரட்டும் அரிப்பை போக்கும். சில பூக்கள் சில நேரம் மட்டும் சூடின் சிறப்பான பலன் கிட்டும். சிலவற்றை நாம் முழு நேரம் சூடுவதால் பலன் உண்டாகும். முக்கியமாய் மனமில்லா மலர் தவிப்பீர். மனமில்லாத மலரை நம்ம சூடிக்கவே கூடாதான். ஜாதி மல்லி, செவந்திப்பூ, சந்தனப்பூ, தக்கவிதம் கதம்பம்போல் சேர்த்து கட்டி பாதிரிப்பூ, கருங்குவளை இணைத்து சூடின், எல்லாம் சேர்த்து கதம்ப மாதிரி வச்சு சூடுனா பாதம் வரை கூந்தல் அது நீளம் வாய்க்கும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா கூந்தல் நீளமாக இருக்கும். இந்த தலையில் நோய் வந்தால் எந்த கோயில் போகணும் தெரியுமா? சௌரிராஜ பெருமாளுக்கு போய் கும்பிடணும் ஒன்று. ரெண்டாவது, சிவாலயம்னு போகிறபோது குடுமியான்மலைன்னு ஒன்று புதுக்கோட்டை பக்கத்தில் இருக்குது. இறைவனுக்கே குடுமி இருந்ததாக சொல்லுவாங்க. அது மாதிரி குடுமியான்மலை மாதிரி ஸ்தலங்களுக்கு யோக பலம் பெற்ற நாளில் போகணும். போய் அங்கே வழிபட்டு தலைநோய் போக அதற்கு பின்னால் நீங்கள் மருத்துவங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதனால் பலன் உங்களுக்கு கிடைக்கும். பொதுவாகவே விருச்சிக ராசி என்னைக்கு வருதோ, அதாவது விசாகம் 4ஆம் பாதம், அனுஷம் கேட்டை, இந்த 3 நட்சத்திரம், அதுக்கடுத்து மகரம் கும்பம் இருக்கு இல்லையா, இந்த 2 ராசியில் உள்ள நட்சத்திரங்கள் திருவோணம், அவிட்டம், சதயம், அதே மாதிரி உத்திராடம் 2, 3, 4 பாதம், இது எல்லாம் வர்ற போது தலை சம்பந்தப்பட்ட நோய் குணமாகிறதுக்கான வைத்தியம் பார்க்குறவங்க இந்த நட்சத்திரத்து நாளில் போய் முதல் வைத்தியம் பார்க்க தொடங்கினாங்கன்னா முழுமையாக குணமாகக்கூடிய ஆற்றல் உண்டாம். இவையெல்லாம் பழைய ஜோதிட சாஸ்திரத்திலே கண்டு எழுதியிருக்கிறார்கள். பொதுவாகவே நாம் பூக்கள் மூலமாக தலை நோய் தீர வழிவகை கிடைக்கும் என்பதை இந்த பூ வைத்தியம் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறது என்று தெரிவித்து இனி ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் உறவினர்களை அனுசரித்து செல்ல வேண்டிய நாள். உற்சாகம் உள்ளத்திலே குடிகொண்டாலும் கூட சில சமயங்களில் எதிர்பாராத சிக்கல்களும் சிரமங்களும் வரலாம். 12 ராகு. பயணங்களால் அலைச்சல் ஏற்படுமே தவிர ஆதாயம் கிடைக்காது. அதே நேரத்தில் மதியத்திற்கு மேல் கொஞ்சம் மனக்குழப்பம் கூடலாம், கவனம் தேவை. ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கு குரு மங்கள யோகம் இருக்கிறது. சனி வக்ர இயக்கத்தில் 10 இருக்கிறார். தொழில் மாற்ற சிந்தனைகள் மேலோங்கும். உத்தியோகத்தில் கூட எவ்வளவு நாள் இங்கு இருப்பது, வேறு நல்ல இடத்திற்கு செல்லலாமா, புதிய இடத்திலிருந்து அழைப்பு வருமா என்றெல்லாம் சிந்திப்பீர்கள். அயல்நாட்டு முயற்சியில் கூட ஆதாயம் கிடைக்கின்ற நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமைகின்றது. மிதுன ராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். எதை செய்தாலும் யோசித்து செய்ய வேண்டும். எதிரிகளின் தொல்லை அதிகரிக்கும். இலாகா மாற்றங்கள், இடமாற்றங்கள் ஒரு சிலருக்கு வரலாம். நினைத்தது ஒன்று நடந்தது ஒன்றுமாக இருக்கும். இந்த நாள் உங்களுக்கு நன்மை தர வேண்டுமானால் குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்வது நல்லது. கடகராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் அஷ்டமத்து சனியின் ஆதிக்கம் ஒருபுறம். அதே நேரத்தில் ராசியிலேயே 3 கிரகங்கள் முற்றுகையிட்டிருக்கின்றன. சூரியன், புதன், சுக்கிரன். ஏற்றுக்கு பூட்டியாக இருந்தவர்கள் விலகுவார்கள். எடுத்த காரியம் எளிதில் வெற்றியடையும். இல்லத்திலே நல்ல சம்பவம் நடைபெறும். பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கலாம். பயணங்கள் கூட பலன் தருவதாக அமையும் நாள் இந்த நாள். சிம்மராசி நேயர்களே, அஷ்டமத்திலே உங்களுக்கு ராகு. அஷ்டமத்தில் ராகு இருந்தால் அலைச்சல் அதிகரிக்கும், ஆதாயம் கிடைக்காது. நண்பர்கள் கூட பகையாகலாம். சில புதிய முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள். ஆனால் காரியம் நடப்பதில் கொஞ்சம் தாமதம் ஏற்படும். உத்தியோகத்தில் மேலதிகாரிகளின் கோபத்திற்கு ஆளாக நேரிடும். இல்லத்திலும் சரி, உள்ளத்திலும் சரி அமைதி கிடைக்காத நாள் என்பதனாலே இன்று ஆலய வழிபாட்டை மேற்கொள்வது நல்லது. கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று செயல்பாடுகளில் வெற்றி கிடைக்கும் நாள். அது மட்டுமல்ல, குரு பார்வை இருக்கிறது. குழப்பங்கள் தீரும். புதிய வரன்கள் உங்களை தேடி வரலாம். பழைய வரன்கள் வந்து விட்டு போனதே, எப்பொழுதுதான் கல்யாண காரியங்கள் நடைபெறும், இல்லத்திலே மங்கள ஓசை எப்பொழுதுதான் கேட்கும் என்றெல்லாம் சிந்தித்தவர்களுக்கு இன்று நல்ல தகவல் வரப்போகின்றது. உத்தியோகத்தில் மறுக்கப்பட்ட சலுகைகள் மீண்டும் கிடைக்கலாம். இன்று நல்ல நாள். துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கு விரயங்கள் கூடும் நாள். வீட்டு தேவைகள் அதிகரிக்கும். ஒரு கடனை அடைக்க மற்றொரு கடன் வாங்கும். சங்கிலி தொடர்புல கடன் வாங்கும் சூழல் உருவாகலாம். உத்தியோகத்தில் மேலதிகாரிகள் இணக்கமாக நடந்து கொள்ள மாட்டார்கள். உங்கள் முன்னேற்றத்தை சக பணியாளர்களிடம் நீங்கள் விவரிக்க வேண்டாம், அதனால் பிரச்சனைகள் வரலாம். விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கு நல்லவர்களின் தொடர்பால் நலம் காணுகின்ற நாள்.
கூடுதல் லாபம் தொழிலிலே கிடைக்கும். வியாபாரம் தொழிலில் கணிசமான லாபம் கைகளிலே புரளும். உத்தியோகத்தை பொறுத்தவரை அதிகார பதவியில் உள்ளவர்களின் ஆதரவும் கிடைக்கும். மேலெடுத்து நிர்பந்தத்தின் காரணமாக உங்களுக்கு சில மாற்றங்கள் நல்ல மாற்றங்களாகவே வரலாம். என்ன இருந்தாலும் நாளில் சனி வக்ர இயக்கத்தில் இருப்பதால் உற்சாகத்தோடு செயல்படுவீர்கள். உடல்நலம் சீராகி ஆரோக்கியத்தை சீராக்கி கொடுக்கும். இன்று உங்களுக்கு ஒரு யோகமான நாள். மேலும் நன்மை தர வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் அஷ்டமத்திலே சூரியன். அரசு வழியில் ஏதாவது எதிர்ப்புகள் வரலாம். அதே நேரத்தில் அரசியல்வாதிகளாலும் உங்களுக்கு பிரச்சனைகள் உருவாகலாம். உத்தியோகத்தில் சில சலுகைகள் மறுக்கப்படலாம். பணி ஓய்வுக்கு பிறகு கிடைத்த வேலை கூட மீண்டும் பறிபோகிறது என்று நீங்கள் கவலைப்படுவீர்கள். என்ன இருந்தாலும் இன்று பொறுமையும் நிதானமும் உங்களுக்கு தேவை. மகர ராசி நேயர்களே, உங்கள் ராசியிலேயே சந்திரன் 7க்கு அதிபதி இருப்பதனாலே கல்யாண கனவுகள் நனவாகும். வியக்கும் தகவல் வீடு வந்து சேரும். பொருளாதார நிலை திருப்தியாக இருக்கிறது. வாங்கல் கொடுக்கல்கள் சீராகவும் சிறப்பாகவும் இருக்கும். அஞ்சல் வழியில் வரும் தகவல் அனுகூலமான தகவலாக இருக்கும். அயல்நாட்டிலிருந்து கூட ஒரு சிலருக்கு அழைப்புகள் வரலாம். பிள்ளைகள் வழியில் வரும் தகவல் பெருமைக்குரியதாக இருக்கும். கும்பராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இடமாற்ற சிந்தனைகள் மேலோங்கும் நாள். இந்த இடத்தில் இருப்போமா அல்லது வேறு இடத்திற்கு செல்லலாமா, வீடு மாற்றம் செய்யலாமா அல்லது சொந்த வீடு கட்டிக்கொண்டு செல்லலாமா என்றெல்லாம் சிந்திப்பீர்கள். மனக்குழப்பத்திற்கு விடை கூறுவதற்கு உங்களுக்கு அருகில் இருக்கும் அனுபவஸ்தர்கள் தான் கை கொடுத்து உதவுவார்கள். மேலதிகாரிகள் உங்களுக்கு உத்தியோகத்தில் சில நுணுக்கங்களை கற்றுக் கொடுக்க முன் வருவார்கள். சக பணியாளர்களால் ஏற்பட்ட சங்கடங்கள் இன்று தீரும். மேலும் இன்று மாலை நேரத்தில் வரும் பயணம் மகிழ்ச்சி பயணமாக இருக்கும். மீனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் பண தேவைகள் கடைசி நேரத்தில் பூர்த்தியாகும் நாள். பாகப்பிரிவினர்கள் சுமூகமாக முடியலாம். உடன்பிறப்புகள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். கடன் சுமை பாதிக்கு மேல் உங்களுக்கு குறைய புதிய வழி பிறக்கும். நண்பர்களின் ஒத்துழைப்பால் நன்மைகள் கிடைக்கின்ற நாள் என்று கூட சொல்லலாம். ஆனால் 7லே கேது இருக்கின்றார். வாழ்க்கை துணை வழியே சில பிரச்சனைகள் வந்து அலைமோதும். உறவினர்களாலும் உங்களுக்கு சில பிரச்சனைகள் வரலாம். கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டிய நாள். என்ன இருந்தாலும் பொறுமையும் நிதானமும் உங்களுக்கு இன்றைக்கு நன்மை செய்யும். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.